முன்பொரு காலத்துல தும்பை என்ற ஒரு பெண் ஒருத்தி வாழ்ந்து வந்தாள். சிவபக்தையான தும்பை ஈசனை குறித்து தவம் செய்து வந்தாள். அவளுடைய தவத்தை மெச்சிய ஈசன் அவள் முன் தோன்றி, உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என கேட்க, எல்லோரும் ஈசனின் திருவடி நிழலில் இருக்க ஆசைப்படுவார்கள். ஆனால் ஈசனை நேரில் தரிசித்ததால் ஏற்பட்ட பதற்றத்தினால், ஐயனே, எனது திருமுடியின் மீது உனது திருவடி இருக்க வேண்டும் என கேட்பதற்கு பதில், உனது திருமுடியின் மீது எனது திருவடிகள் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டுவிட்டாள் தும்பை. ஈசனும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிய, அப்போதுதான் ஈசனிடம் தான் கேட்ட வரம் தவறாகிவிட்டது என புரிந்து கொண்டு, கடவுளே, தங்களை நேரில் தரிசித்த பதற்றத்தினால் தவறாக கேட்டுவிட்டேன், என்னை மன்னித்தருளுங்கள் என வேண்ட, கருணைக்கடலான ஈசன், தும்பையே, உனது பக்தியின் பெருமையை விவரிக்க முடியாது, நீ அடுத்த ஜென்மத்தில் பூவாக பிறந்து எனது திருமுடியை அலங்கரிப்பாயாக என அருள் புரிந்தார். அன்று முதல் 5 விரல்களை போன்ற இதழ்களை கொண்ட தும்பை பூவை இறைவனுக்கு மிகவும் பிரியமானதாகிவிட்டது. எங்கும் கிடைக்கும் தும்பை பூவை கொஞ்சம் பறித்து அருகில் உள்ள சிவாலயங்களில் கொடுத்து உங்களுடைய பிரார்த்தனையை செய்து கொள்ளுங்கள். போருக்கு செல்லும் மன்னர்கள் தும்பைப்பூ மாலையை அணிந்து சென்றா வெற்றி நிச்சயம்.